பணத்தை குறித்து பேசலாம். இதில் ஃபர்ஸ்ட் கார்டு, செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு, இந்த 3 கார்டில் எந்த கார்டு பிக் பண்ணுறீங்களோ பணத்துக்கு ரிலேட்டடாக வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாகட்டும், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாகட்டும், அது ரிலேட்டடாக வந்து இன்றைக்கி இந்த 3 கார்டில் நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ அதுக்கான அர்த்தத்தை நான் கூறுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கார்டு 2 பிக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ரீசர்ச் பண்ணிட்டுருக்கீங்க பணத்தை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ட்டு. உங்கள்கிட்ட எல்லா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இப்போ வந்து இருக்க பணத்தை எங்கே போடணும், ரியல் எஸ்டேட்டில் போடுறதா இல்லைன்னா ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிறதா, இது பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து உங்களோட உத்வேகமாக இருக்கீங்க. இப்போ வந்து பணத்தை வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்குறதுல இப்போ வந்து நீங்கள் பணத்தை வந்து எங்கேயாவது நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த சக்தி உங்களுக்குள்ளே வரும். அதுக்கான ஏற்பாடும் ஆண்டவன் உங்களுக்கு ஒசரம் பண்ணி கொடுப்பான். இப்போ வந்துட்டு எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாக்கா இப்போ வந்துட்டு டோட்டலாக வந்து நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லைனா கோல்ட்ஸாக வாங்கி போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை லேண்ட்ஸாக வாங்குறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இது ஒரு நல்ல அவுட்கமாக வந்திருக்கு. இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போது கிளியர் கட் பிளானில் இருக்கீங்க, கரண்ட்டாக வந்துட்டு எங்கே பணம் போடணுன்ட்டு. ஸோ உங்கள்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.